ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். சில நேரம் நான் யோசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறேன், ஊழியங்களுக்கு காணிக்க கொடுக்குறேன், தசமாக கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன், பொருத்தனை பண்ணுறேன், இதில் பிரதிபலன் உண்டா அப்படின்னு யோசிக்கிறோம். கர்த்தருக்கு கொடுப்பதனால் வருகிற ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தரப்போகிறார். ஆமென். 4 மடங்கு திருப்பி தருவார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழுந்துட்டும் திருப்பி தருகிற தேவன். கொடுப்பது பெரிய ஆசீர்வாதம். விதைச்சாதான் இருக்க முடியும். சிறுக விதைச்சா சிறுகா இருக்கலாம், பெருக விதைச்சா பெருகா இருக்கலாம். இந்த காலையிலே சங்கீதம் 20:3 நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் நினைத்து உடைய சர்வாங்க தகன பலியை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக என்று சங்கீதம் வாசிக்கிறோம். அடுத்த வசனம், அவருடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி உடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று எழுதியிருக்கிறது. 2 வசனத்துக்கும் தொடர்பு உண்டு. செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து உடைய சர்வாங்க தகன பலியை அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்வார். அடுத்த வார்த்தை, மன விருப்பத்தின்படி தருவார், ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கொடுத்தவர்கள் எவரும் தரித்திரமானதே இல்லை. பழைய பரிசுத்தவானுடைய பாடல்லாம் சரித்திரம் பேசும் பாடல்கள். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டமடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. அருமையான ஒரு பாடல். ஆண்டவருக்கு கொடுப்பது ஒரு பெரிய மேன்மை. 5 விதமாக கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்தாங்க பைபிளில். தசம பாகம் 10 வருமானத்தில் காணிக்கை, முதற்பலன், பொருத்தனை, ஏழைகளுக்கு 5 விதமாக கொடுத்தாங்க. நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதை பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். கொடுப்பதனால் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவித்தவன் நான். அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் ஒரு சம்பவம். தென் அமெரிக்கா பெருவில் தலைநகர் லீமா நாங்கள் ஒரு 4 கன்வென்ஷன் கலந்து கொள்ள வந்தோம். 3 கன்வென்ஷன்கள் முடித்து இந்த மெயின் கன்வென்ஷன் எப்படியும் ஒரு 75,000 மக்கள் இருப்பார்கள். வருகிற வேளாக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கிறது. நேற்று தலைநகர் வந்து சேர்ந்தோம். அப்பொழுது கொஞ்சம் முடி வெட்டணும்னு ஆசைப்பட்டோம். நாங்கள் 4 பேர், நாங்கள் 3 போதகர்கள், எங்களுக்கு மொழிபெயர்ப்பாளராக ஸ்பானிய மொழியிலிருந்து ஆங்கிலத்து மொழிபெயர்ப்பாளராக பாஸ்டர் ரூபன் இருந்தார். நாங்கள் முடிவெட்ட கேட்டோம். இப்போ எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க, ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன் இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போகிறாங்க? பக்கத்தில் கடை இல்லையா? அப்படி பேசிக்கிட்டோம். அங்கே போனால் ஒரு விசுவாசி கடை, அங்கே வசனங்கள் இருக்கிறது. அந்த இது உள்ளே பார்த்தீங்கன்னா பைபிள்லாம் இருக்குது. அவர் எங்களுக்கு முடி வெட்டினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முடி வெட்டிகிட்டே இருக்கும்போது பாஸ்டரை விட்ட பேச்சு கொடுத்தாங்க. என்னை அந்த சாட்சி கவர்ந்தது. அவருக்கு மனைவி இருக்கான்னு கேட்டாங்க. இல்லை. பிள்ளைகள் இருக்கானே? இல்லை. உடனே சொன்னால் திருமணமே ஆகவில்லை என்றார். அவர் சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு அபிஷேகம் பெற்று நான் இந்த சபையிலே நான் அங்கத்தினராக இருக்கிறேன். எனக்கு வர்ற வருமானம் எல்லாம் கர்த்தருக்கு. எங்கள் ஊரில் தோத்திரம் 150 பேர் ஆராதிக்கிற ஒரு சபைக்காக நான் இடம் வாங்கி ஆலயம் கட்டி கொடுக்கிறேன். என்னுடைய பணத்தை எல்லாம் அதுக்காக தான் செலவழிக்கிறேன் என்றார். 1 ரொம்ப கவர்ந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சாதாரணமாக சோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய இந்திய பணத்திற்கு ஒரு சோலஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 23 ரூபா. நம்ம ஒரு பணம் கொடுத்தாங்க 23 ரூபா. அவ்வளோ மணி வேல்யூ இருக்குது. கிட்டத்தட்ட 15 சோலஸ் இல்லாமல் இங்கே முடி வெட்ட முடியாது. அப்படின்னா 400லேருந்து 500 ரூபா ஆகும் ஒரு ஆளுக்கு முடி வெட்டுறதுக்கு. அப்போ 4 பேர் கணக்கு போட்டு பார்த்தாலும் 2000 ரூபா ஆச்சு கிட்டத்தட்ட. அவர் பணம் வாங்க மறுத்து விட்டார். எவ்வளவோ கட்டாயப்படுத்தணும். இல்லை, நாங்கள் இலவசமாக நாங்கள் முடி வெட்ட விரும்பலை. இல்லை, ஊழியர்களுக்காக நாங்கள் செய்கிற சேவை. நீங்கள் எப்போ வந்தாலும் என் கடைக்கு வாங்க, வரும்போதெல்லாம் இந்தியாவிலேருந்து வரும்போதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வரணும், முடி வெட்டணும்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்த பகுதி என்னை ரொம்ப கவர்ந்தது. அப்படி ரொம்ப கட்டாயப்படுத்தின போது, இல்லை, இந்த காணிக்கையை எங்கள் ஊரில் கன்வென்ஷன் நடக்குது, அதுக்கு காணிக்கையாக கொடுங்கன்னார். நம்மள என்ன சொல்லுவோம்? இந்த காணிக்கையை நீங்களே காணிக்கையாக வச்சுருங்கன்னு சொல்லுவோம். அவர் அப்படி சொல்லலை. இந்த பணத்தை இந்த கன்வென்ஷன் கொடுங்கன்னார். ஒரு முடிவெட்டுற கடை பக்கா சிட்டியில், நான் அந்த ஃபோட்டோ போட்டு விட்றேன் பாருங்கள். முடிவெட்டுற கடை, அதில் பைபிள் திறந்து வச்சுருக்கிறார். அதில் ஒரு டிவி ஓடிட்டுருக்கு. என்ன ஓடுதோ? பெத்தேல் டிவி. நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய பெத்தேல் டிவி ஓடுது. வேறு டிவி அங்கே இடம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவருக்கு கொடுப்பதனால் உள்ள மேன்மையை பாருங்கள். ஹல்லேலூயா. ஏன் அவருக்கு அண்ணன் தம்பி இல்லையா? பெற்றோர் இல்லையா? எல்லாரும் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அவர் திருமணம் ஆகாமல் இருப்பதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம், தெரியாது. ஆனால் தேவ மனுஷன் சொல்லுகிறார், எங்கள் ஊரில் 150 பேர் இருக்கிறதுக்கு நான் தான் இடம் வாங்கினேன். ஆமீன். ஸ்தாபனத்துக்கு இடம் வாங்கி கொடுத்து இப்பொழுது நான் கட்டி கொண்டிருக்கிறேன்.
இந்த வருமானம் எல்லாம் கர்த்தருக்குரியது என்று சொன்னது என்னை தொட்டது. உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது. தேவனுக்கு என்று கொடுத்தவர் எவரும் தரித்திரப்பட்டதே இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பதிவை நான் அதிகாலையில் நான் போட்டதில்லை. இன்றைக்கு இது போட கர்த்தர் என்னை பாரப்படுத்தினார். தேவனுக்காக செய்யுங்கள், மனப்பூர்வமாய் செய்யுங்கள், முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் இருக்கிற சபையை சார்ந்து நடக்கிற எல்லா காரியங்களும் போதுகிற அனுமதியோடு காரியங்களை சரியாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். ஆண்டவர் நல்லவர். ஆமென். கொடுப்பது மேன்மை, அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலனை அடையாமல் போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. நான் சின்ன வயதிலிருந்து நான் என்னுடைய கிட்டத்தட்ட 19 வருடங்கள், 20 வயசுன்னு வச்சுக்கலாம், 20 வயசு வரையிலும் நான் புது துணி ரொம்ப போட்டதில்லை. யாருடைய பழைய துணியோ ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் வாழ்ந்தேன். நான் வேதாம கல்லூரி போகும்போது கூட அப்படித்தான் எனக்கு தெரிந்த நபருடைய துணியெல்லாம் வாங்கி தான் நான் போனேன். ஏன்னா அவ்வளோ வறுமை கஷ்டமான எனக்கு தகப்பனார் மரித்த போது கிட்டத்தட்ட 2002 மரித்தார்கள். 23 ஆண்டுகளுக்கு முன்னதாக மரித்த போது என் தகப்பனாரை பற்றிய சாட்சி என்னை அதிர வைத்தது. ஐயா எங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டினாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டினாங்க, சாப்பாட்டுக்கு பைசா தந்தாங்க. எங்கள் வீட்டில் சாப்பாடெல்லாம் இருந்துச்சு. நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஆங்கில மொழி படிக்க பணம் இல்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொண்டேன், என் தகப்பன் நீதிமான், உத்தமத்து நடந்ததினால் இன்றைக்கி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு நல்லா கொடுப்பாங்க. என் தாயார் அப்படி தான். பலமுறை என் தாயாரை பற்றி சாட்சி. நான் 2 வருடங்களுக்கு முன்பதாக கன்னியாகுமரி பகுதியில் வெளுக்கம்பாறையில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கித்து கொண்டிருந்தேன். ஒரு சகோதரி கேட்டாங்க, நீங்கள் பணகுடியில் ராஜமணியாவுடைய பையனா? அம்மா. உங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா உயிரோடு இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ சொன்னாங்க, ஒரு 30 வருஷத்தை சுட்டி காட்டி சொன்னார்கள், உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன், ஒரு குடும்ப பிரச்சனையாக எங்கள் அக்காவை உங்கள் ஊரில் திருமணம் பண்ணி கொடுத்துருந்துச்சு. அப்போ ஒரு ஜெப வீடை தேடி வந்தபோது எனக்கு ஆகாரம் தந்து என் கையில் 50 ரூபா தந்து விட்டாங்க. என் குடும்ப சூழ்நிலையுமே அறியுது. 30 வருஷத்துக்கு முந்தைய 50 ரூபானா எவ்வளவு கஷ்டம். ஆனால் அதுலேயும் உங்கள் தாயார் தந்தாங்கன்னு சொன்னபோது என்ன மகிழ்ச்சியாக இருந்தது. அன்னைக்கு அப்படி கொடுத்ததுனால தேவனுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்தாங்க. என் கண்களுக்கு முன்பாக எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார்கள். இன்றைக்கி நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். கொடுப்பதனால் ஒரு மேன்மை அறிந்து கொள்ளுங்கள். சபைக்கு போகிறீங்களா, சபையை சார்ந்து போதகரை சார்ந்து செய்யுங்கள். அது உங்களுக்கு மேன்மை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கூட இருப்பதாக. கொடுப்பதனால் வருகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களாய் மாறுங்கள். ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் ஆண்டோட கிருபை உங்களை தாங்கட்டும். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கொடுப்பதனால் வருகிற மேன்மையை அனுபவிக்க கிருபை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.